V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் 2026 விருது வழங்கும் விழா சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடந்தது. இதில் தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சிறந்த படைப்புகள், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவை டூரிங் டாக்கீஸ் நிறுவனம் சார்பாக நம்ம சித்ரா லட்சுமணன் சார், அவர் கூட மக்கள் தொடர்பாளர்கள் சிங்காரவேலு, ரியாஸ் கே அகமது, பாரஸ் ரியாஸ் இவங்கெல்லாம் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தினாங்க. சித்ரா லட்சுமணன் சினிமாவில் அவருக்கு தெரியாத ஆள் கிடையாது. ஒரு பத்திரிகையாளராக, ஒரு மக்கள் செய்தி தொடர்பாளராக, உதவி இயக்குனராக, தயாரிப்பாளராக, நடிகராக, டூரிங் டாக்கீஸ் நிறுவனம் நடத்துகிறவராக, பன்முக திறமையில் தமிழ் சினிமாவில் நகமும் சதையும் மாதிரி சினிமா செய்திகளை எதை பற்றி கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்லக்கூடிய சினிமா விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நபராக சித்ரா லட்சுமணன் இருக்கார். சினிமாவில் எந்த தகவல், எந்த செய்தி கேட்கணும்னு அவர் கேட்டால் அவர்கிட்ட உடனே கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு நபர் சித்ரா லட்சுமணன். அவரு கூட சிங்காரவேலு சார் பார்த்திங்கன்னா திரைப்பட நடிகர் சங்க விழாவில் ஒரு பிஆர்ஓ இருந்திருக்காரு. அதுபோக பழைய நடிகர்கள் நம்ம சரத்குமார் ரொம்ப நாள் பயணித்தார். இப்போ சமீபத்தில் சத்யராஜ் சார்கிட்ட பயணிச்சிட்ருக்காரு. அவரையும் சினிமாவில் தெரியாத ஆள் கிடையாது. அவரை தொடர்ந்து ரியாஸ் கே அகமது, நம்ம சூப்பர் ஸ்டாரோட மக்கள் செய்தி தொடர்பாளர் இருக்கார். நம்ம தளபதி விஜய், தனுஷ் சார் இவங்களுக்கு போக இன்னும் சில நட்சத்திரங்களுக்கு அவர் சினிமாவில் பயணிச்சிட்ருக்காரு. இவருக்குமே சினிமா செய்திகள்லாம் எந்த படம் அந்த டேட்டா வைஸ் கேட்டிங்கன்னா எந்த தூங்குற தட்டி எழுப்பி கூட கரெக்டாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் படைச்சராக இருக்காங்க. அவங்க கூட செல்வி பாரஸ்ரியாவும் சில வருடங்களாக பயணிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி சிறப்பாக பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான ஒரு விருது வழங்கும் விழாவை அருமையாக நடத்தி காட்டினாங்க. அதில் வெற்றியும் கண்டுட்டாங்க. ஸோ இந்த விழா எனக்கு தெரிஞ்சு இந்த விழா 50களுக்கு பின்னாடி மத்திய அரசு, மாநில அரசு அப்படி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து சில தனியார் நிறுவனங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதை நம்மளும் நடிகர்களை கௌரவிக்கணும் அப்படி சொல்லி அவங்களும் ஆரம்பித்தாங்க. அந்த பயணம் ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த விருது வழங்கும் விழா கூடிக்கிட்டே போகுது. சில நிறுவனங்கள் முன் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் ஒரு சிறப்பான அம்சம் என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி இந்த நம்ம டூரிங் டாக்கீஸ் நிறுவனம் இப்போ இணைஞ்சு நடத்துகிற அந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா கவனிக்க தவறிய சில தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் அவங்க கூப்பிட்டு பாராட்டினது இந்த விழாவோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் அனுபவத்தில் நிறையா பார்த்ததை தாண்டி இவங்க பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கின நிகழ்ச்சியை அழகாக ஒரு நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைச்சாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சினிமா விருது வழங்கும் நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன். அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 5 மணி நேரம் இப்படி நடந்து அந்த விருது கொடுக்க வந்தவங்க ரொம்ப சங்கடப்பட்டு போன நிகழ்ச்சி நிறையா என் அனுபவத்தில் இருக்குது. பட் ஆனால் இவங்க விருது வாங்குறவங்களும் சரி, விருது கொடுக்குறவங்களுக்கோ ஒரு அழகான ஒரு டைம் போட்டு அந்த டைமை ஃபாலோ பண்ணி அந்த நேரத்துக்கு அவங்கள வள வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் அதிகபட்சம் அந்த அரை மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ளே அவங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த விருது கொடுக்குறது, விருது பெறதை வச்சு நிகழ்ச்சியை நடத்துனது உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் பார்க்காத புது விஷயங்களை இதில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு பொதுவாக இந்த விருது வழங்குகிற இந்த விருது கொடுக்குற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா சில பாரபட்சங்கள், ஏற்ற இறக்கங்கள், சில விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ இவங்க தேர்ந்தெடுத்துருக்கு இந்த விருது கொடுக்குறதுக்கு ஒரு நடுவர் குழு அமைச்சு அதில் திரு பல்கலைவேந்தன் பாக்கியராஜ் அவர்களை குழு தலைவராக போட்டு அவங்கள தொடர்ந்து குஷ்பு சுந்தர், இளவரசு, டி சிவா, ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்வமணி இவங்களும் அந்த குழுவில் போட்டு இவங்க தேர்ந்தெடுத்த கலைஞர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிச்சது உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக அமைஞ்சிருக்கு. இந்த விழாவில் இந்த வருஷம் 2025 சிறந்த நடிகராக தனுஷ் அவர்கள் இட்லி திரைப்படத்துக்காகவும், சிறந்த நடிகையாக ஐஸ்வர்யா லட்சுமி மாமன் திரைப்படத்துக்காகவும், சிறந்த புதுமுக நடிகர் பவிஸ் நாராயணன் நிலவுக்கு என்மேல் என்ன எடுக்கவும் திரைப்படத்துக்காகவும், சிறந்த புதுமுக நடிகை சான்வி குடும்பஸ்தன் படத்துக்காகவும், சிறந்த வில்லன் நடிகர் அருள்தாஸ் குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காகவும், சிறந்த நகைச்சுவை நடிகர் ரெடின் கிங்ஸ்லி குட் பேட் அக்லிக்காகவும், சிறந்த குழந்தை நட்சத்திரம் மாஸ்டர் கமலேசகன் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்காகவும், சிறந்த அறிமுக இயக்குனர் சாராங் தியாகு ஆரமலை படத்துக்காகவும், சிறந்த பின்னணி பாடகர் அந்தோனி தாஸ், சிறந்த பின்னணி பாடகி காஞ்சனா அல்பஞ்சே, சிறந்த ஒளிப்பதிவாளர் நிகேத் பொம்மி, சிறந்த படத்தொகுப்பாளர் பிரசன்னா ஜிகே, சிறந்த திரைக்கதை பறந்துபோ ராம்சார், சிறந்த வசனம் பிரசன்னா பாலச்சந்திரன், சிறந்த பாடலாசிரியர் ராஜு, சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, சிறந்த
நடன அமைப்பு சாண்டி மாஸ்டர் கூலி திரைப்படத்துக்காக, சிறந்த சண்டை பயிற்சியாளர் கெவின் குமார், சிறந்த பப்ளிசிட்டி டிசைனர் கோபி பிரசன்னா தக்லை படத்துக்காக, சிறந்த நிர்வாக தயாரிப்பாளர் பாலகோபி அவர்களுக்காக, சிறந்த ஆடை வடிவமைப்பு பிரவீன் ராஜா ரெட்ரோ திரைப்படத்துக்காக, சிறந்த ஒப்பனை ராஜா பி இட்லி கடை திரைப்படத்துக்காக, சிறந்த திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, சிறந்த தயாரிப்பு நிறுவனம் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ எஸ் லலித் குமார், ஸ்டார் ஆஃப் த டி கேஸ் ரவி மோகன். முதல்ல ஜெயம் ரவியாக இருந்தார், இப்போ ரவி மோகன் சொல்லி மக்களால் இந்த வருஷத்துலேருந்து அவர் கடந்த ஒரு வருஷமாக ரவி மோகன் தான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கும் விருது வழங்கி மிகச்சிறப்பான ஒரு கௌரவிச்சாங்க. இந்த ஆண்டின் சிறந்த அறிமுக நடிகராக எல்கே அக்ஷய்குமார் சிறைப்படத்துக்காக அவருக்கு கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த விருது இந்த சிறைப்படம் பார்க்கவே நிச்சயமாக அவருக்கு விருது கிடைக்கணும்னு நான் ஒரு கெஸ் பண்ணேன். அது சரியாக நடந்திருக்கிறது ஒரு கூடுதல் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சிறந்த வளர்ந்து வரும் கலைஞருக்காக ஹர்ஷத் கானுக்கு அந்த படம் விருது கொடுத்துருக்காங்க. 6ஆம் நிலை படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அதுபோக அவர் டிராகன் படத்தில் குட்டி டிராகன் அப்படின்னு மக்களால் அறியப்பட்டவர். தமிழ் சினிமாவில் நல்லா வளர்ந்து வர நடிகர். அதனால் அவருக்கு சிறந்த வளர்ந்து ஒரு கலைஞன் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த சகாப்தத்தின் ஹிட் மேக்கர் சுந்தர் சி. இந்த சிறப்பான விழாவில் நடுவர் குழு ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதாவது எல்லாரும் மக்களுக்கு பிடிச்ச அந்த வருஷத்தோட சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கும்போது நடுவர் குழு அவங்களாம் தேர்ந்தெடுத்து சிறந்த நடிகர் இதுபோக தொழில்நுட்ப கலைஞர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பாராட்டி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அதில் நம்ம மணிகண்டன் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத இடம் பிடிக்கும் நம்ம வருங்கால உச்ச நட்சத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து அவருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு டேட்டு கிடையாது, 8 படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. எல்லாமே பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் நடிச்சிட்ருக்காரு. தமிழ் சினிமாவிலும் அவருமே ஒரு வளர்ந்து வரும் அசைக்க முடியாத உச்ச நடிகராக வருவார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. அவருக்கு இந்த வருஷம் சிறந்த நடிகராக குடும்பஸ்தன் படத்துக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அவரை தொடர்ந்து நடிகை சிம்ரனுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சிறந்த அறிமுக நடிகராக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பையன் சூர்யாவுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபீனிக்ஸ் படத்துக்காக அந்த விருது அவருக்கு கிடச்சிருக்கு. சிறந்த அறிமுக நடிகையை சுஸ்மிதா லவ் மேரேஜ் படத்துக்காக அவரை தேர்ந்தெடுத்து அந்த விருது கொடுத்துருக்காங்க. சிறந்த இயக்குனராக மாரி செல்வராஜுக்கு பைசன் திரைப்படத்துக்காக கொடுத்துருக்காங்க. சிறந்த அறிமுக இயக்குனராக கலையரசன் தங்கவேலுக்கு ஆண்பாவம் பொல்லாதது திரைப்படத்துக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. சிறந்த வில்லன் நடிகராக எஸ்.ஜே. சூர்யா வீர தீர சூரன் திரைப்படத்துக்காக கொடுத்துருக்காங்க. சிறந்த திரைப்படமாக எஸ். வினோத்குமாரோட குடும்பஸ்தன் சினிமாக்காரன் திரைப்படத்துக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த விருது வழங்கும் விழாக்கள் எல்லாமே தொடர்ந்து கவனித்தோம்னா தெரியும். அந்த எந்த வருஷத்தை கொடுக்குறோம் அந்த வருஷத்தோட சில டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு லிமிட் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னணி பாடகர்களுக்கெல்லாம் அந்த விருது வழங்கும் இல்லாவே விருது வழங்குறது அதாவது வழக்கத்தில் இல்லாமல் இருந்தது. அதை டிஎம் சௌந்தரராஜன் ஒரு மேடையில் பாடகர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கை வச்சு அதன்படி அந்த பின்னணி பாடகர் அப்படின்னு ஒவ்வொரு கலைஞராக தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மூத்த கலைஞர்கள் மூத்த நடிகர்கள் அதாவது முன்னாடி சினிமாவில் சாதித்தவங்க 60களில் சாதித்த நடிகர் இயக்குனர்கள் அந்த பழைய சீனியர்ஸ்லாம் கௌரவிச்சது சிறப்பம்சமாக கவனிக்கிறோம். அதுபோக பார்த்திங்கன்னா எல்லா விழாக்களையும் இதுவரை கொடுக்காத இந்த விழாவோட சிறப்பம்சம் என்ன கேட்டிங்கன்னா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரு அந்த தயாரிப்பு நிர்வாகம் இன்னும் இந்த மக்கள் தொடர்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் எந்த தனியார் நிறுவனம் சரி அரசும் சரி சிறந்த விருது அப்படிங்கிறத இது வரைக்கும் அறிவிக்கல கொடுத்ததில்லை. முதன்முறை இவங்க தேர்ந்தெடுத்து அவங்களே கௌரவிச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த படம் வெற்றி அடையும் போது மற்ற இந்த கலைஞர்களை கொடுக்குறது வழக்கம். ஆனால் அந்த விருது வழங்கலால் இவங்களெல்லாம் இது வரைக்கும் அவங்க யாரும் தேர்ந்தெடுத்து கௌரவிச்சதில்லை. அதை முதல் முறை இவங்க செஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட துறைகள்கிட்ட மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை. பொற்கால விருதுகள் அப்படின்னு சொல்லி சீனியர் நடிகையாக இப்போ நம்ம காஞ்சனா, லட்சுமி, ஷீலா, எம்என் ராஜம், குமரி சச்சு இன்னும் சிலர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து ரொம்ப கௌரவிச்சிருக்காங்க. அதில் சில பேர் இப்போ லட்சுமி, கேர விஜயா, வெந்நீராடை நிர்மலா இவங்கெல்லாம் வெளியூர் ஷூட்டிங்கில் இருந்தாங்க, வர முடியல. இன்னும் சிலர் உடல்நல குறைவால் வர முடியலை. இருந்தாலும் அவங்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். ஷீலா, லட்சுமி, காஞ்சனா, ராஜஸ்வரி, குமாரி சச்சு, குட்டி பத்மினி, வெந்நீராடை நிர்மலா இவங்கெல்லாம் பொற்கால விருதுகள் வாங்கின ஒரு சிறந்த ஒரு பழைய நடிகைகள். தமிழ் சினிமாவில் ஒரு நேரத்தில் இவங்கெல்லாம் உச்சத்தில் இருந்தவங்க. சினிமா பாரம்பரிய விருதுகள் அப்படிங்கிற பேரில் நடிகர் சிவகுமாருக்கும் விஜயகுமாருக்கும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இவங்களுக்கு அந்த விருது கொடுத்தது உண்மையிலே இந்த விருதுக்கான மிகப்பெரிய கௌரவமாக
நினைக்கிறேன். அதுபோல் இந்த விருது கொடுத்த அந்த தேர்ந்தெடுத்தவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கலாம் சினிமாவில் வந்து 60 வருஷத்துக்கு மேலே பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்க. ரஜினி சார், கமல் சாருக்கெல்லாம் முன்னாடி இவங்களாம் சீனியர் அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. பட் இருந்தாலுமே கமல் சாருக்கு 50 நடத்துனாங்க. ரஜினி சார் இப்போ 50 தாண்டி வந்துட்டாரு. சமீபத்தில் பாக்கியராஜ் சார் கூட 50 வருஷம் தாண்டி நடத்துனாங்க. இவங்களை யாரும் கவனிக்கலையோ, யாரும் முற்படலையோ அப்படிங்கிற விஷயம் தெரியலை. பட் இருந்தாலும் இவங்க 60 வருஷம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறக்காண்டி ஒரு பாரம்பரிய சினிமாவோட பாரம்பரிய விருதுகள் கொடுத்து கௌரவிச்சது வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். அதே போல் பொற்கால இயக்குனர்கள் ஒரு விருதுகளை வந்து நம்ம இயக்குனர் வெற்றிப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் கொடுத்ததும் உண்மையிலே இன்றைக்கி இருக்க இயக்குனரில் ஒரு சீனியர் சூப்பர் ஸ்டாரும் சரி உலகனையும் சரி அவர் யாரையும் வச்சு இயக்கலை அப்படிங்கிற கேள்வி கேட்காதது எல்லாத்தையும் இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேலே பயணிச்சிட்ருக்காரு. சினிமாவில் ஒரு இன்றைக்கி இருக்க சீனியரில் அவர் வந்து ஒரு முதன்மையாக இருக்கார். அவரையும் கூப்பிட்டு கவனிச்சது வந்து உண்மையில் சிறப்புக்குரிய விஷயந்தான். அதே இது சினிமா புகைப்பட கலைஞர் ஸ்டில்ஸ் ரவி அப்படிங்கிறவருக்கு வந்து பொற்கால புகைப்பட கலைஞர் விருது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபருக்கும் இது வரைக்கும் விருது யாரும் கொடுத்ததில்லை. இவங்க தான் ஃபஸ்ட் முறையாக பண்ணி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு ஒரு விருதை கொடுத்து கௌரவிச்சது இந்த நிறுவனத்துக்கு தான் சாரும், இந்த குழுவுக்கு தான் சாரும். ஸோ முதல் முறை அவங்க கொடுத்து கவனிச்சிருக்காங்க. இதனால் அந்த புகைப்பட நிறுவனங்கள் இவருக்கு மிகப்பெரிய நன்றி தான் சொல்லி ஆவாங்க. தொடர்ந்து இது மாதிரி கவனிக்க தவறியவர்களாக இனிமேல் தொடர்ந்து மற்றவங்களும் இதை பார்த்து அந்த கவனிக்க தவறியவங்களுக்கு விருது கொடுப்பாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம நம்பலாம். அதே போல் பொற்கால மக்கள் தொடர்பாளர்களும் சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அதில் சில பேர் வர முடியலை, சில பேர் வந்து விருதை வாங்கி மரியாதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்க யாருன்னா திறநிதி செல்வம், விபி மணி, பாரி வள்ளல், நெல்லை சுந்தராஜன், சுரா, இவிஆர் மோகன் இவங்களாம் சிறந்த மக்கள் செய்தி தொடர்பாளராக தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். இதுபோல் வெந்நீர் அடைமூர்த்தி அப்படிங்கிறவர் மிகப்பெரிய சீனியர் பழைய நடிகர். கிட்டத்தட்ட 90 வயசு கிட்ட அவர் வயசு ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறையாக பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவருக்கு என்ன விருது அப்படி பார்த்தீங்கன்னா பொற்கால நகைச்சுவை நடிகர் வெந்நீர் அடைமூர்த்தி அப்படிங்கிற விருதை அவர் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இதை தாண்டி நம்ம கேப்டன் விஜயகாந்த் பேரில் ஒரு மரியாதை சீர்வதமாக அந்த விருதை கொடுத்துருக்காங்க. கோகுலம் ஃபிலிம்ஸ் கோகுலம் கோபாலன் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எக்ஸலன்ஸ் விருதை கொடுத்து இந்த குழு வந்து மிக சிறப்பு செஞ்சுருக்கு. இந்த விருது வழங்கும் விழாவில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிரிவுகளை சினிமாவில் ஒரு 24 கிராஃப்ட் தான் இருக்குன்னா கூட இவங்க கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் இந்த நடுவர் குழு வச்சு தேர்ந்தெடுத்து எல்லா துறையிலையும் ஒருத்தர் கூட பாக்கிவிடாமல் விருது வழங்கி கௌரவிச்சது வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும் இந்த விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 75% வந்திருக்காங்க அப்படின்னு தான் என் பார்வையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நல்லி குப்பிசாமி செட்டியார்லாம் அந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுவாக அவர் வந்து இலக்கிய விழாக்கள் மற்ற நிறைய விழாக்கள் போவார். சினிமா விழாக்களுக்கு சொற்பமாக தான் வருவார். விட்டு அவரெல்லாம் இந்த விழாவுக்கு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் தான் பார்க்குறோம். அவரை தொடர்ந்து நம்ம கலைப்புலி தானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் அவங்களாம் வந்ததெல்லாம் உண்மையிலே சிறப்பான விஷயம். சினிமா விழா அப்படின்னா இவங்க தவறாமல் வருவாங்க. பட்டு இவங்க வந்ததெல்லாம் கூடுதல் அப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இருந்தது. அவரை தொடர்ந்து நம்ம கஸ்தூரி ராஜா சார், நடிகர் சிவகுமார், விஜயகுமார், ராதாரவி, ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர், பொன்வண்ணன், இளவரசு, யூகி சேது, ஜெயபிரகாஷ், ஷீலா, ராஜஸ்ரீ, குமாரி சச்சு, குட்டி பத்திமணி, அம்பிகா, பூர்ணிமா பாக்கியராஜ், ரேகா, சுகன்யா, தேவயானி ராஜகுமாரன், கேபிஒய் பாலா. நம்ம இயக்குநர்கள் பார்த்திங்கன்னா கஸ்தூரி ராஜா, கேஎஸ் ரவிக்குமார், பி வாசு, சுரேஷ் கிருஷ்ணா, விக்ரமன், வசந்த் சாய், வசந்த பாலன், லிங்குசாமி, ராஜ்குமார் பெரியசாமி, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், சிறுத்தை சிவா, வெங்கட் பிரபு, முத்தையா, பொன்ராம், ரவிக்குமார், சரண், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள் இவங்களாம் இந்த நிகழ்ச்சியை கலந்து மேலும் ரவிமகன், எஸ்.ஜே. சூர்யா, மணிகண்டன், அர்ஜுன்தாஸ், ஹர்ஷத்கான், அக்ஷயகுமார், சிம்ரன், ஐஸ்வர்யலட்சுமி, சுவாசிகா, ரெடின் கிங்ஸ்லே, மாஸ்டர் கமலேஷ், கலை இயக்குனர் தோட்டத்தரணி இவங்களும் வந்து விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட தயாரிப்பாளர்கள் சார்பாக கலைப்புலி எஸ் தானு, சத்யஜோதி ஃபிலிப்ஸ் தியாகராஜன் சார், காஜா மைதீன், எல்கே சுதீஷ், ஏஎல் அழகப்பன், டி சிவா, கண்ணன் ரவி இவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது உண்மையில் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஒளிப்பதிவாளர் நிகேத் பொம்மி, ஆடை வடிவமைப்பாளர் பிரவீன் ராஜா, பப்ளிசிட்டி டிசைனர் கோபி பிரசன்னா இப்படி
தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா தொழில்நுட்ப கலைஞர், எல்லா நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த விழாவுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்குங்க. தொடர்ந்து இந்த வருஷம் இது போல் விருது வழங்கும் விழா தொடர்ந்து நடைபெறும். இப்போ இவங்க யாருக்குமே கொடுக்காத சில விருதுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால இதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு உண்மையிலே நம்ம பாராட்டணும், வாழ்த்தணும். இந்த விழா தொடர்ந்து நல்லபடியாக நடத்தணும். அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும். நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். நன்றி.